அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவகிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. அடியனுடைய பிரார்த்தனையை ஹனுமானே நீர்தான் முடித்து கொடுக்க வேண்டும். செயற்கரிய செயல்களை எல்லாம் செய்பவர் நீர். அடியனுடைய வேண்டுகோளையும் முடிக்க வேண்டும். ராமதூதனாக புறப்பட்டீர். இது சாமான்யமாக எல்லாரும் செய்வதா? இயலாது என்று ஆஞ்சநேயரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். இன்று நாம் சித்தாலப்பாக்கத்தில் உள்ள ஆஞ்சநேயரையும் அடுத்து ராமரையும் தரிசிக்க போகிறோம். ரொம்ப அற்புதமான திருக்கோயில். இதோ ஆஞ்சநேய சுவாமி நிறைய அலங்காரங்கள் கண்டருளுகிறார். வலது கையை உயர்த்தி அபயம் அஞ்சேல் என்று எப்போதும் நமக்கு கூறுகிறார். இடது கையில் சௌகந்திகா புஷ்பத்தை பற்றி கொண்டிருக்கிறார். இந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு இயற்கையில சேவிச்சாலே ரொம்ப அழகா எழுந்தோடி இருக்கிறார். வியாசராஜருடைய பிரதிஷ்டை. அந்த சுவாமி ஆச்சாரியர். அவர் எத்தனை இடத்துல எவ்வளவு பிரதிஷ்டை பண்ணியிருக்காருங்கிறத நாம பலவாறும் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றும் வியாசராஜராலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட பழைய ஆஞ்சநேய சுவாமி அவரை கண்டுகொண்டோம், தரிசித்தோம். அவருக்கு என்னென்ன அலங்காரங்கள் பாருங்க. இப்போ ஒரு பக்கத்தில் வெண்ணெய் காப்பாக சாத்தி கொண்டிருக்கிறார். வெண்ணெய் காப்புல திராட்சை, கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை, புஷ்ப மாலை, எத்தனை வர்ணம் மாறுறது. அவருக்குன்னு இருக்கிற பச்சை வர்ணம், அதிலே வெண்ணெய் வெளுப்பு வர்ணம், அதிலே செவந்திருக்கிற பல புஷ்பங்கள், அதுல பச்சை திராட்சைகள், எத்தனை. இதெல்லாம் வெண்ணக்காப்பு. வெண்ணக்காப்பு சேவிச்சோம்னா அடுத்து வடை மாலை. ஆஞ்சநேயருடைய திருமேனி முழுக்க வடமாலை. 1000 வடமாலை வடையாக இருக்குமோ? 108 வடைகளோட மாலை சேவிச்சிருக்கோம். 1008 வடை, ஏன் லட்சம் வடையோட கூட ஆஞ்சநேய சுவாமி சமர்ப்பிச்சுக்கிறார். அவருடைய உருவம் எவ்வளவு பெருசா இருக்குன்னால், அப்ப இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லுங்க. சின்ன சின்னதா அப்படி சின்ன கடலை எடுத்து வாயில போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கு போறார். அப்ப அத்தனை சக்தி அவரிடத்தில் இருக்குங்கிறத நம்பித்தானே நாம் அவரிடத்தில் செல்கிறோம். அப்ப வடமாலையோட ஆஞ்சநேய சுவாமியை தரிசித்துக் கொண்டோம். இயற்கையில் மிக ஆச்சரியமான திருக்கோலம் ஆஞ்சநேயரை இன்று நாம் சேவித்துக் கொண்டோம். இனி அடுத்த நாள் சந்திக்கும் போது மூலமூர்த்தி உற்சவமூர்த்தி ராமன் ரொம்ப அற்புதமாக எழுந்துள்ளி உள்ளார். அவரை சேவிக்கலாம். தற்போது சீதையனிடத்தில் விடை பெற்றுக் கொண்ட ஆஞ்சநேயர் புறப்பட யத்தனிக்க அப்ப அவர் மனசு அவர் நினைக்கிறார், நாம் என்ன இப்படியே திரும்பி போட முடியுமா? இதுக்கு மேல ஏதான் நம்ம செய்ய வேண்டியது உள்ளது, கொஞ்சம் மிச்சம் இருக்கு. 41வது சர்க்கம். அங்க பக்கத்துல இருந்த பிரமதவனம், ஒரு பூஞ்சோலை. அது ராவணன் தன்னுடைய பெண்டிர்கள் எல்லாம் விளையாடுவதற்காக அமைத்திருந்த சோலை. அந்த சோலையை மொத்தமே அழிக்க ஆரம்பிக்கிறார். அதுதான் இப்ப தொடங்குறது. எதுக்காக? அவர் பாட்டுக்கு வந்தார், சத்தம் இல்லாம ஒத்துரும் பார்க்காத திரும்பி போக வேண்டியதானே. நாள் அப்பவே ஆஞ்சநேயர் புரிஞ்சு விட்டார், நாம அப்படி திரும்பி போக முடியாது, வந்த காரியத்தை முழுவதுமாக நிறைவேற்றி விட்டு போக வேண்டும். அவர் பேசிட்டு இருக்க ராட்சசிகள்லாம் தூங்கித்தான் இருந்தார்கள். ஆனா இறுதியில் கிட்டத்தட்ட பொழுது விடிகிற நேரம் வந்தது. அப்பவும் சீதையினிடத்துல பேசிட்டு இருந்தார். அவரோ அப்படி புலப்படாமே இருட்டுக்குள்ள சீதையினிடத்துல ஒரு குரங்கு பேசிட்டு இருக்காரே என்று மட்டும் அப்ப எழுந்திருந்த ராட்சசிகளுக்கு தோணி போச்சு. அப்ப அவர்களத மனசுல வச்சிருக்கா, யாரோ ஏதோ குரங்கு போல் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு புரிஞ்சுட்டா. ஆனா அத்தோட இப்ப இல்ல, இவர் மேற்கொண்டு எடுத்த நடவடிக்கைகளில் தான் இவன் யாரோ ஒருத்தன் தவறாக உள்ளே நுழைந்திருக்கிறான் என்ன அவர்களும் புரிஞ்சுக்க போறா. ஆஞ்சநேயர் நினைக்கிறத கேட்போம். சச்சவாத்பிகி பிரசஸ்தாபிகி கமிஷ்யன் பூஜிதஸ்தயா தஸ்மாத் தேசாத் அபாக்கிரமிய சிந்தையாமாச வானரஹா. சீதை நின்று இருக்கிற இடத்திலேயே இருந்து நகர்ந்துட்டார். ஏன்னா வேற ஏதாவது நடவடிக்கைன்னா ஜாகிரதையா பாதுகாக்கிறவாளுக்கு பக்கத்துல நின்று செய்யக்கூடாது. சீதையை ஜாகிரதையா வச்சுக்கணும். நான் அங்கிருந்தே அடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, மொத்த பேரு நம்ம பேர்லயும் விழுந்து சீதை பேர்லயும் விழுந்துருவாளே, மேலும் உடனே இவளோட தொடர்பு படுத்திடுவாளோ இல்லையோ. அதனாலதான் தள்ளி போய் நின்று கொண்டு யோசித்தார். அல்ப சேஷமிதம் காரியம் திருஷ்டேயம் அசிதேக்ஷணா ஸ்திரீன் உபாயான் அதிக்கிரமிய சதுர்த்த இக திருஷ்யதே. ராவணனை காண வேணும், ராட்சசர்களுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு சாம தான பேத தண்டம், இந்த 4த்துக்குள்ள எது பொருந்தும் பார்த்தார். சாமம் இன்மொழி கூறல், இனிமையாக பேசி நல்லது பேசி நடத்துதல். நடக்கவே நடக்காது. ராட்சசர்களிடத்துல இனிமையா பேசினா நடக்க போறதா? சரி, பேதம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிச்சு விட்டுடலாமானால் நடக்காது. ஏன்னா தீயவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கெட்டியா இருப்பா. சண்டையெல்லாம் நல்லவாளுக்குள்ளதான் வரும்.
தீயவர்களுக்குள்ள அவ ஒண்ணும் விட்டே கொடுத்துக்க மாட்டா, கெட்டியா இருப்பாளாம். அதனால சாமமும் இல்லை, பேதமும் இல்லை. தானம் ஏதானும் கொடுக்கலாமானால் இவர் என்ன வச்சிருக்கார், இவரே பிரம்மச்சாரிகளுக்கு தலைவர். வைராக்கியம் வைராக்கியம், பற்றின்மை பற்றின்மை, நாயத்தை வாழ் கொடுக்க. மேலும் இந்த ஊரே குபேர பட்டணத்தை போல இருக்கு. நான் கொடுத்து வாங்க போறது இல்லை. ஆனா ஒண்ணு செய்யுமா, நான் கொடுத்து வாங்க போறது இல்லை பணத்தை. இப்ப நான் கொடுத்து வாங்க போறா உதைய என்ன முடிவு பண்ணிட்டார். அப்ப நான் பணத்தை கொடுத்தா இவ வாங்க மாட்டா. சாம தான பேதத்தை தாண்டுவோம், தண்டனை தான் இனிமே வழி என்று முடிவெடுத்து, ந சாமரக்ஷு குணாய கல்பத்தே ந தானமதோர்பசிதேஷு அத ந தானம் அர்த்தோபசிதேஷு யுஜ்யதே ந பேதசாத்யா பலதர்பிதா ஜனாஹ பராக்கிரமஸ்துவேஷ மமேக ரோச்சதே. அதனால எனக்கு இப்ப புரியுது, பராக்கிரமம் தண்டனை தான் வழி. மேலும் யோசிக்கிறார், காரியே கர்மணி நிர்வருத்தே யோ பகூன்யபி சாதயேது பூர்வ காரிய அவிரோதேன சகாரியம் கர்த்துமர்கதி. என்ன ஒரு காரியத்தில் ஒரு செயலில் ராமன் அனுப்பி வைத்திருக்கிறார், அந்த செயலோட திரும்பி போக வேண்டியதானே. தூதனா வந்தவனுக்கு இந்த வேலையெல்லாம் இதுக்கு என்ன தோணுமோ இல்லையோ, அதுக்குதான் பதில் சொல்றார். காரியே கர்மணி நிர்வருத்தே யோ பகூன்யபி சாதயேது. நம்மள ஒரு காரியத்தில் அனுப்பிச்சு வச்சால் அதோட தொடர்புடைய மத்ததெல்லாத்தையும் நடத்தணும். தொடர்பில்லாததை தொடக்கூடாது. இதுக்கு எதெல்லாம் தேவையோ, இப்போ ஒன்று பண்றோம் சப்ளிமெண்ட்னு சொல்லலையா, அதை போல அதுக்கு உதவக்கூடிய காரியங்களை செய்யணும். நஹ்யேகா சாதகோ ஹேது ஸ்வல்பஸ்யாபீஹ கர்மணா யோக்யர்த்தம் பகுதா வேத ந சமர்த்தா அர்த்த சாதனே. சின்ன காரியமா இருந்தா கூட அதனுடைய எல்லா ஆங்கிளும் பார்க்கணும், எல்லா கோணத்திலையும் பார்க்கணுங்கிற அளவுலயோ. நல்ல ஒன்ன பிடிச்சோமா அப்படியே பார்த்துட்டு வந்துடக்கூடாது. கொஞ்சம் காதையும் கண்ணையும் திறந்து வச்சுக்கணும். பக்கத்துல என்ன படுறதோ அதுல இருந்து கிரகிச்சுக்கணும். அதுல இருந்து தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். கதன்னு கல்வத்ய பவேத் சுகாகதம் பிரசக்கிய யுத்தம் மமராட்சசை சக ததைவ கல்வாத்மபலஞ்ச சாரவத் சமானயேன்மான் ச ரணே தசானனா. என்ன இவாளுக்கு யுத்த பலம், படை பலம், ஆள் பலம், ஆணை பலம். ராவணனை நேர எதிர்த்துடலாமா, நாமே எதிர்க்கலாமா, எல்லாரையும் அழைச்சுன்னு வந்து எதிர்க்கணுமா, இதெல்லாம் யோசிக்கணுமே. நான் எப்படி இப்ப ராவணனை போய் சந்திக்கணும்? இப்ப அங்க இருக்கிறவாளை கேட்டு அடிய ராவணனை சந்திக்கணும்னா கூட்டின்னு போவாளா? ஓதான் விழும். அப்ப ஒரு வழி, நம்ம பேர்ல அவன் திரும்பணும், அவனுடைய பார்வை நம்ம பேர்ல திரும்பும்படி பண்ணணும். தண்டனை தான் அதுக்கு வழி. என்ன பண்ணலாம்? அவனுக்கு ரொம்ப பிரியமான பூஞ்சோலையா இருக்கணும், பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு, இந்த சோலை அழிப்போம். அழிச்சா யாரான்னு நம்மளை எதிர்த்து வருவார்கள், வந்தவாளையும் அழிப்போம். மேல 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 போகும், எஸ்கலேட் ஆகும்னு சொல்ல மாட்டோமா, அத போல மேல மேல போகும். போன பிற்பாடு ராவணன் கூப்பிடுவான், அப்ப அவனை பார்த்து பேசி விட்டு போவோம் என்ன மனதில் முடிவெடுத்தார். இதம் வித்ஹஸ்ஸயிஷ்யாமி சுஷ்கம் வனமிவானலஹ அஸ்மின் பக்னே ததः கோபம் கரிஷ்யதி ச ராவணஹ. இது அழிஞ்ச உடனே ராவணனுக்கு கோபம் வரும், எதிர்த்து வருவான், ஆள் அனுப்புவான், அவனை அழிப்பேன் என்று சொல்லி பக்கத்தில் இருக்கிற பிரமதாவனம் அந்த வனத்தை அழிக்க முற்பட்டார். தாமரை கிசலையை கிளாந்தைஹி கிளாந்த துரும லதாயுதைஹி நபபௌ தத்வனம் தத்ர தாவானலஹதன் யதா. ஒரு பெரிய நெருப்புல அகப்பட்டால் கொடி செடி மரம் அது இதெல்லாம் மொத்தம் பட்டு போய் அப்படியே ஏங்கி எப்படி கிடக்குமோ அத போல இவரிடத்தில் அடிபட்டு மொத்தம் வதங்கி போயிற்று. சாவிக்வலா स्वाविक्वला शोकलता प्रताना वनस्थली शोकलता प्रताना जाता दशास्य प्रमदावनस्य कपेर्बलाद्धि प्रमदावनस्य. இந்த பெரும் வானரத்தினுடைய சக்தியை தாங்க மாட்டாமல் சோலையே அழிந்து போயிற்று. அடுத்தது 42வது சர்க்கம். இந்த சத்தத்தை கேட்டுட்டு ராட்சசிகள் எழுந்திருக்கிறா. முன்னமேயே பேசிட்டு இருக்கிறத பார்த்திருக்கா. ஆனா விடியற்காரை தூக்க மயக்கம் அப்படியே இருந்தார்கள். இப்ப அவ மொத்த பேரையும் கிளப்பி விடுறாரு இவர். ஓஹோன்னு அங்கங்க இலை தழை முறிஞ்சு விழருது, மரமெல்லாம் தடால்னு கீழே விழருது. இந்த சத்தத்தை கேட்டு எழுதுட்டார்கள். ததா பக்ஷி நினாதேன விருட்சபங்கஸ்வனேனச்ச. ஒரு பக்கம் மரம் இடிஞ்சு விழருது, இன்னொரு பக்கம் அதுல உட்கார்ந்து இருக்கிற பறவைகள்லாம் சத்தம் போட்டுன்னு மேல பறக்கிறது. பார்த்த ராட்சசிகள் எழுந்திருந்து ரக்ஷசாஞ்ச நிமித்தானி குரூராணி பிரதிபேதிரே ததோ கதாயாம் நித்ராயாம் ராட்சஸ்யோ விகிருதானனாக. பெரிய வாய், பெருத்த வாய், பேழ் வாய்னு சொல்ற இல்லையோ, ஒரு பெரிய குகைய போல இருக்கிற வாய், அதை திறந்து கொட்டாவியெல்லாம் விட்டு கொண்டு ராட்சசிகள் எழுந்திருந்து அங்கே இங்கேயும் பாக்குறா. யார் என்ன சத்தம் கேட்கறது, யார் வந்திருக்கார்கள். அப்ப பெரும் வடிவத்தோட ஆஞ்சநேயரை கண்டார்கள். ஹரி ஹரி ஹரி
என்ன சத்தம் போட்டாலாம். ஹரி ஹரினால் ஹரிஹி குரங்குன்னு சம்ஸ்கிருதத்துல ஒரு அர்த்தம். ஆனா வால்மீகி என்ன தெரியுமா நினைச்சுட்டார்? ஓ விடியற்கார்த்தால எழுந்திருந்து பிராதர் உத்தாய பிராமே முகூர்த்தேஜ உத்தாய மனசா சிந்தையே ஹரி, விடியற்காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து ஹரி 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 என்ன 7 தடவை சொல்ல வேண்டும். இந்த உயர்ந்த அர்த்தம் ராட்சசிகளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியலையே. இவன் என்ன விடியற்கார்த்தால எழுந்து ஹரி ஹரின்னு சொல்றா? அவ ஹரின்னு இதுக்கா சொல்றா? ஹரினா திருமால் ஸ்ரீமன் நாராயணன் அவ சொல்லல. அவ ஹரி ஹரின்னு குரங்குன்னு பயந்துட்டு இருக்கா. ஆனா அப்படி நடக்கிறதுல தன்னுடைய கருத்தை ஏற்றிருக்கார் வால்மீகி. கோயம் கஸ்ய குதோ வாயம் கிம் நிமித்தம் இஹாகதா கதம் த்வயா சஹானேன சம்வாத கிருதயுத்யுத. அப்பதான் ஒருத்திக்கு ஞாபகம் வந்தது. ஓ இந்த குரங்கு சீதை நடத்துல பேசிட்டு இருந்ததே இப்ப பயங்கர வடிவத்தோட இருக்கு. வாவா சீதை நடத்துல விசாரிப்போம். சீதையை போய் துன்பம் கொடுக்க ஆரம்பிச்சா, இது யார், ஏன் இவர் உன்னோட பேசிட்டு இருந்தார், ஆர்வன் ராமன் அனுப்பிச்சு வச்சிருக்கானா, இங்க எங்களையெல்லாம் கொல்றதுக்கு அனுப்பிட்டாயா, இவர் ஆறுன்னு இப்ப சொல்லு, கூப்பிடுங்க குரங்க என்றெல்லாம் சீதையை சொல்ல போக சீதை அழகாக பதில் கூறுகிறாள். யூயமேவாஸ்ய ஜானீத யோயம் யத்வா கரிஷ்யதி அகிரேவ அஹேப்பாதான் விஜானாதி ந சம்சயः. பாம்பின் கால் பாம்பரியம். என்ன எதுக்கு கேட்கிறீள்? அவன் தீயவன் இருந்தால் தீயவர்களான உங்களுக்குத்தானே அவனை பத்தி தெரியும். என கேட்க வேண்டாம். எனக்கு இவன் ஆறுனே தெரியாது. ஆரோவன் தான் ஏதோ பேசினான், அனுப்பிவிட்டேன். உங்களுக்குத்தான் இவன் ஆறுன்னு தெரிஞ்சிருக்கணும். அநேகமா ராட்சசர்கள ஒருத்தன் வேஷமிட்டு கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று சீதை பதில் கூற, சரி இவரிடத்தில் பேசி லாபம் இல்லை என்று சிலர் ராவணனிடத்தில் ஓடி போய் கூறினார்கள். வந்திருக்கிறவர் ஆறுன்னு தெரியல. நச்சதம் ஜானகி சீதா ஹரிம் ஹரிணலோச்சனா வாசவஸ்ய பவேத் தூதா தூதோ வைஸ்ரவணஸ்யவா. இந்திரன் அனுப்பித்த தூதனாகவோ குபேரன் அனுப்பித்த தூதனாகவோ அல்லது ராமன் அனுப்பித்த தூதனாகவோ அவன் இருக்க வேண்டும். சீதையினிடத்தில் பேசியிருந்தான். எங்களுக்கு இன்னும் சந்தேகம் வருகிறது. ந தத்ர கஷ்டித் உத்தேசா யஸ்தேன விநாசிதா ஜானகி ரக்ஷணார்த்தம் வா ஸ்ரமாத்வா லோபலக்ஷயே. எங்க ஜானகி சீத்தை அமர்ந்திருந்தாளோ அந்த மரம் அதை சுத்தி இருக்கிற இடத்தை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாத்தையும் தான் அந்த வானரம் அழிச்சது. அதனாலதான் எங்க சந்தேகம். இப்போ ராமன் தான் அநேகமா அனுப்பிச்சு வச்சிருக்கணும். சீதைக்காகத்தான் வந்திருக்க வேண்டும். ந தத்ர ஜானகி ரக்ஷணார்த்தம் பிரவர்த்த சிம்சபா விருக்ஷா நச்சதேன அபிரக்ஷிதா ராட்சசீனாம் வசஸ்ருத்வா ராவணோ ராட்சசேஸ்வரா. இவர்களுடைய பேச்சை கேட்டு ராவணனுக்கு பெரும் கோபம் வந்தது. ஆறு ஒரு சிறு விலங்கு குரங்கு அது என்னிடத்தில் நம்ம நாட்டில் வந்து வேடிக்கை காட்டுகிறதா, உடனே அழிப்போம் என்று கிங்கரர்கள் பெரிய பலம் வச்சிருக்கான். 80,000 வீரர்கள் அதில் இருந்தார்களாம். அந்த ராட்சசர்களில் ஒரு சிலரை போய் அந்த குரங்கை கட்டி இழுத்து வாருங்கள் என்று கூட அவ வேகமா சத்தம் போட்டு வரா. கையில முசலம் பட்டம் கத்தி ஷூல் என்று ஏதேது உண்டோ தூக்கி கொண்டு வருகிறார்கள். சபூத்வாது மகாகாயா ஹனுமான் மருதாத்மஜா. அவர்கள் வர வர ஆஞ்சநேயர் பார்க்கிறார். வாங்கோ வாங்கோ நம்ம சொல்லுவோம் இல்லையோ வாங்கோ அப்படிங்கிற போல நன்னா வாங்கோ, நீங்க எப்ப வருவீர்கள்ங்கிறதுக்காகத்தான் காத்துட்டு இருந்தேன் என்ன சட்டுன்னு பெரும் குரல் எடுத்து சத்தம் விட்டார். ராஜா ஜெயத்யதிபலோ ராமஹ லக்ஷ்மணஸ்ச மகாபலஹ ராஜா ஜெயதி சுக்ரீவஹ ராகவேண அபிபாலிதா தாசோஹம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய அக்லிஷ்ட கர்மணஹ ஹனுமான் சத்ருசைன்யானாம் நிஹந்தா மாருதாத்மஜா. இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அடிக்கடி வரப்போறது இனிமே. அடுத்த 5-6 நாளைக்கு இந்த சண்டை வரைக்கும் இதைத்தான் பார்க்க போறோம். ஜெயத்யதிபலோ ராமஹ அதி பலவானான ராமன் ஜெயிக்கிறான். லக்ஷ்மணஸ்ச மகாபலஹ இலக்கவனும் ஜெயித்தான். ராஜா ஜெயதி சுக்ரீவஹ சுக்ரீவனுக்கு வெற்றி. ராகவேண அபிபாலிதா ராமனால் அழகாக ரட்சிக்கப்படும் நம் அனைவருக்கும் வெற்றி. தாசோகம் கோசலேந்திரஸ்ய அந்த கோசலேந்திரனான ராமனுக்கடியேன் தாசன், நானே தூதன். ராமஸ்ய அக்லிஷ்ட கர்மணா எடுத்த செயலை எளிதில் முறிக்க கூடும் ராமன் என்னை அனுப்பி வைத்தார். ஹனுமான் சத்துசைன்யானாம் நிஹந்தா மாருதாத்மஜா. வாயுவின் மகன் நான் அனைத்தையும் அழிப்பதற்காக வந்திருக்கிறேன். 1000 ராவணர்கள் வந்தாலும் அழித்து விட்டு தான் திரும்ப போவேன். அர்த்தயித்வா புரீம் லங்காம் அபிவாத்யச மைதிலீன். இதோ லங்கை அழித்தேன், சீதையை கண்டேன், செய்தி எடுத்துக்கொண்டு போக போகிறேன் என்று பக்கத்தில் இருந்த பெரிய இரும்பு உலக்கை எடுத்திருந்தார். ஓங்கி சுழற்ற ஆரம்பித்தார். அதில் அடிபட்டு அனைவரும் விழ ஆரம்பித்தார்கள். என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின்